என்ன குட்டீஸ் 3 நாளோட விபிஎஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க போல. ஆமாம் சானியா, நம்ம சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தியா? நம்ம குட்டீஸ் எல்லாம் அவங்களோட சாங்கோட வீடியோஸ் பின்ன ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஆமாம் ஏஞ்சல், என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜ்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு தெரியுமா? அச்சச்சோ, அப்படியா சானியா? சரி சானியா, நம்ம 4th டே விபிஎஸ் ஸ்கூலை வந்துட்டோம்ல. இதுக்கு முன்னாடி 3 டேஸும் நம்ம கற்றுக்கிட்ட தீம் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா சானியா? ஓ, எனக்கு ஞாபகம் இருக்கே. அன்னைக்கும் அப்படி தான் சொன்னேன், ஆனால் எல்லாமே தப்பாக சொன்னேன். போய் ஏஞ்சல், எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ வேணா பாரு, நான் கரெக்டாக சொல்லுவேன். குட்டீஸ் நீங்களும் பார்த்துக்கோங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன். டே 1ஓட தீம் விதைப்பவன் ஒருவன், டே 2ஓட தீம் ஈசாக்கின் அறுவடை, டே 3ஓட தீம் வாழ்க்கையை மாற்றிய அறுவடை. சூப்பர் சானியா. ஓகே குட்டீஸ், 4th டேவோட தீம் சொல்கிறதுக்கு நம்ம டிட்லி வராங்க. நாம் அவங்கள வெல்கம் பண்ணிடலாமா? விதைப்பவன் ஒருவன் விதையோடு கூட விதிக்கும்படியாக அவன் ஆடி பாடி வந்தான். விதைப்பவன் ஒருவன். நான் நல்லா இருக்கேன் டிட்லி, நீ எப்படி இருக்க? சூப்பர் டிட்லி. ஆனா ஃபர்ஸ்ட் டே சாங்லயே இன்னும் நீ உட்கார்ந்துட்டு இருக்கற. ஃபர்ஸ்ட் டே சாங் அரடி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. விதைப்பவன் ஒருவன் விதையோடு கூட இந்த பாட்டு பாடிக்கிட்டு ஜாலி ஜாலி ஜாலியா இருந்தாடி. நீ ஜாலியா இருந்த சரி, குட்டீஸ் எல்லாம் ஜாலியா இருக்கறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்றலாம். சரி 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 குட்டீஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சது தானே? சத்தமா சொல்றாங்க பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கா மட்டும். ஆமா 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 ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங். சரியாட்டி 4வது நாளுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இல்லையோட தீம் என்ன? இன்னியோட தீம் நீ தான் சொல்லணும் டிட்லி. இன்னையோட தீம் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? குட்டீஸே சொல்லிடுவாங்க போல. அவங்க டே 1 டே 2 டே 3ஓட தீம் எல்லாம் சொல்றாங்க பாரு. நீ என்னடானா ஃபர்ஸ்ட் டேல விதைப்பவன் ஒருவன்ல உட்கார்ந்துட்டு இருக்கற. அடடடடடடடடடா, ஒரே சங்கடமா இருக்கு. அப்படியா? எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? வெரி குட். இப்போ 4வது நாளோட தலைப்பு தீம் நான் சொல்ல போறேன். ரெடியா இருக்கீங்களா? சீக்கிரம் சொல்லு டிட்லி. 4வது நாளோட தீம் அறுவடை பண்டிகை. சூப்பர், கரெக்ட்டா சொல்லிட்ட டிட்லி நீயே. ஆண்டி ஆண்டி ஆண்டி, எனக்கு ஒரு டவுட். இதுல என்ன டவுட் இருக்கு உனக்கு? அறுப்பின் பண்டிகை ஒரு டவுட்டா? ஆமா ஆண்டி, ஏன்னா எனக்கு நிறைய பண்டிகை தெரியும். காலண்டர் இந்த மாதிரி பண்டிகை நான் பார்த்ததே இல்லையே. அப்போ இந்த பண்டிகைனா என்ன, அறுப்பின் பண்டிகைனா என்ன, இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன் ஆண்டி. சூப்பர் டிட்லி. இன்னைக்கு நானும் அதெல்லாம் தெரிஞ்சுக்க போறேன். நம்மளுக்கு சொல்றதுக்கு ஸ்டோரி ஸ்கிட்டு நிறைய இருக்கு. நம்மளோட விஷயங்கள் இன்னைக்கு செய்யறதுக்கு நானும் பார்க்க ஈகரா இருக்கேன். நீயும் ஆர்வமா இருக்கியா? ஐயோ, ஜாலி 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 ஜாலி. ஏ பசங்களா பிள்ளைங்களா, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அறுப்பின் பண்டிகைனா என்னன்னு இன்னைக்கு கத்துக்க போறோம். எல்லாம் ரெடியா இருங்க. ஓகே, நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஜாலி பா. என்ன குட்டீஸ், நம்ம டிட்லி நம்மளுக்கு அழகாக தீம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமாம் சானியா, இப்போ நம்ம டீம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம சாங் பார்க்க போகிறோம் ஏஞ்சல். ஓ அப்படியா சானியா? நம்ம ஃபர்ஸ்ட் டே விதைப்பவன் ஒருவன் சாங் பார்த்தோம், செகண்ட் டே கள்ளசத்தன் சாங் பார்த்தோம், 3rd டே ஆடிப்பாடி மகிழ்வன் சாங் பார்த்தோம். இன்றைக்கி என்ன சாங் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி என்ன சாங் எனக்கும் தெரியல ஏஞ்சல். குட்டீஸ் நம்ம போய் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? எல்லோரும் எந்திரிச்சு நின்னுங்க பார்க்கலாம். டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருங்க. ஓகேயா? நம்ம போய் சாங் பார்த்துட்டு வந்துடலாம்.
இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் மாற்றுவார் இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் கோபம் இருந்தா நாசம்தான் சாந்தம் இருந்தா உயர்வுதான் கோபம் இருந்தா நாசம்தான் சாந்தம் இருந்தா உயர்வுதான் நற்குணமுள்ள நல்லவன் நீதான் பரலோகம் நிச்சயம் உனக்குதான் நற்குணமுள்ள நல்லவன் நீதான் பரலோகம் நிச்சயம் உனக்குதான் மாற்றுவார் இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் மாற்றுவார் இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் குட்டீஸ் ரொம்ப அழகாக ஆடினீங்க குட்டீஸ். இதே மாதிரி இன்னொரு டைம் நம்ம எந்து ஆடிட்டு வந்துடலாமா? ஆர் யூ ரெடி குட்டீஸ்? ஓ எஸ், ஐ எம் ரெடி. சாந்தமுள்ள தெய்வம் இயேசுதான் சாந்த குணம் தருபவர் அவரேதான் சாந்தமுள்ள தெய்வம் இயேசுதான் சாந்த குணம் தருபவர் அவரேதான் சாந்தம் உனக்கு கொடுப்பார் ஓடி வா அழைக்கின்றார் இயேசு ஓடி வா சாந்தம் உனக்கு கொடுப்பார் ஓடி வா அழைக்கின்றார் இயேசு ஓடி வா மாற்றுவார் இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் மாற்றுவார் இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் கோபம் இருந்தா நாசம்தான் சாந்தம் இருந்தா உயர்வுதான் கோபம் இருந்தா நாசம்தான் சாந்தம் இருந்தா உயர்வுதான் நற்குணமுள்ள நல்லவன் நீதான் பரலோகம் நிச்சயம் உனக்குதான் நற்குணமுள்ள நல்லவன் நீதான் பரலோகம் நிச்சயம் உனக்குதான் மாற்றுவார் இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் மாற்றுவார் இயேசு மாற்றுவார் புதுசா உன்னை மாற்றுவார் குட்டீஸ் எல்லாரும் ஸ்டோரி கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? காலையிலேருந்து ஒரே ஜமாய் தான். பாட்டு என்ன, ஸ்கிட் என்ன, அப்புறம் என்ன பப்பட் ஷோ வேற. நம்ம டிட்லி புட்லி ரொம்ப கலக்கிட்டாங்க இல்லை குட்டீஸ்? இப்போ நம்ம ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸ்டோரி கேட்கணுன்னாவே கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கு மூஞ்சியாக இருக்கீங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த ஆன்ட்டி ஸ்டோரி சொல்ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே இல்லையா? பரவாயில்லையே, நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எந்துவாக இருக்காங்களே, சூப்பர். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து ஒரு எந்துவாக உங்களை வார்ம் அப் பண்ணுறதுக்கு ஆன்ட்டி ஒன்று பண்ணலாமா? ஓகே, ஆர் யூ ரெடி குட்டீஸ்? ஓ எஸ், ஐ எம் ரெடி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னி சத்தமா, ஆன்ட்டிக்கு காதே கேட்கல. இன்னொரு டைம் நம்ம சொல்லலாமா? ஆர் யூ ரெடி குட்டீஸ்? ஓ எஸ், ஐ எம் ரெடி. ஃபேண்டாஸ்டிக், எல்லாருமே நல்லா பண்ணிட்டீங்க. இன்னொன்று ஆன்ட்டி செய்யலான்னு நினைக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் அப்படியே சோர்வாக தான் இன்னமும் இருக்கீங்க. நான் ஹலோ சொல்லுவேன், நீங்கள் எல்லோரும் சத்தமாக அல்லேலுயா 2 கையை தூக்கி நீங்கள் சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? அப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வார்மாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டோரி கேட்க முடியும். ஓகே, ஹலோ நீ சத்தமா ஹலோ, சுத்தம் சத்தமே கேட்கல. கேர்ள்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சா? இல்லையா? கேர்ள்ஸுக்கும் கேட்கலாம். பாய்ஸ் அவங்க சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? இல்லையா?
சரி, இன்னும் ஒரு டைம் நம்ம சொல்லலாமா? ஹலோ, வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. இப்போ ஆன்ட்டி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். இதே வார்ம் அப்போட நீங்கள் எல்லோரும் கேளுங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளாக நம்மளை வந்து ஸ்டோரிக்கு ஏற்ற தீமோடு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டோரி கேட்டுட்ருக்குறோம். அறுவடை தான் நம்மளோட தீம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம வந்து ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்டிகை, அதை பற்றி தான் நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுவடைனா என்ன, எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே உங்களுக்கு டீச் பண்ணாங்க இல்லையா? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃபார்மர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து விவசாய நிலத்தில் என்ன பண்ணுவாங்க, உழுது அதை பயிரிட்டு அது முளைக்க செய்து தண்ணி ஊற்றி நல்ல முளை வந்தப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை செஞ்சு அதை என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து நெல்லுகள்லாம் எடுப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா அந்த அறுவடை பண்ணுற காலத்தில் தான் அதை வந்து அறுவடை பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை வைத்திருக்காங்க. சரியா? பழைய ஏற்பாட்டில் அது அறுவடை பண்டிகைன்னு இருக்குது, இன்னமும் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி தான் ஒரு சின்ன கதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், என்ன ஏது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும். லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா குட்டீஸ்? இப்போ வந்து ஆதாம் ஏவாள் அப்படின்ட்டு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க, காயின் ஆபேல். ஓகேவா? அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, காயின் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தான். ஆபேல் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து மேய்த்துட்டு இருந்தான். சரியா? ஓகேவா குட்டீஸ்? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி காயின் வந்து அழகாக வந்து என்ன பண்ண, அப்படி அக்ரிகல்ச்சரில் விவசாய நிலத்தில் வந்து நல்லா உளுந்து நல்லா பயிரிட்டு நல்லா வந்துச்சு, க்ரோத் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஆபேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் மேய்த்துட்டு இருந்தபோது அவனோட ஆடுகளும் நல்லா வந்து கொழுமையாக இருந்துச்சு. இப்படி இருந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட நிலத்தில் விளைஞ்ச இந்த அறுவடை நாளில் முதற் பலன் அவங்க வந்து நெல்லெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த நெல்லை வந்து ஆண்டவருக்கு வந்து ஏசப்பாக்கு வந்து முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே யோசிக்கிறாங்க. காயினும் என்ன பண்ணுறாரு, அறுவடை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு தன்னோட நிலத்தில் விதைச்சதை. ஆபேலு என்ன பண்ணுறாரு, ஆடை வந்து நல்ல கொழுமையாக இருக்கிற ஆடை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க முதற் பலனை வந்து ஆண்டவருக்கு வந்து கொண்டு வந்து பலி செலுத்துகிறாங்க. ஓகேங்களா? கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்குறாங்க. அதே போல் நாமும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஏசப்பாக்கு எப்போவுமே முதல் இடத்த நம்ம தரணும். எப்படி ஆண்டி நாங்கள் வந்து இது பண்ண முடியும், நாங்கள் என்ன நிலத்தில் பயிரிடுறோமா, ஆடு மேய்க்கிறோமா, இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோமா, ஏதாவது நாங்கள் பண்ணுறோமா, நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, எனக்கு காதில் நல்லா கேட்குது, கரெக்டாக நீங்கள் கேட்குறது. சரியா? ஆமாம் குட்டீஸ், நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து அம்மா வந்து பர்த்டே டைம்ஸ்லையோ இல்லை மற்ற தாத்தா பாட்டிங்க ஊர்லேருந்து வரும்போதோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, பாக்கெட் மணிஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. யாருக்காவது கொடுக்காம இருந்திருக்காங்களா? ஆன்ட்டியே வாங்கியிருக்கேன் பாக்கெட் மணிஸ் நிறையா. அப்போ உங்களுக்கும் கிடச்சிருக்கும். அந்த கிடைக்கிற பாக்கெட் மணிஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏசப்பாக்கு ஒரு சின்ன காணிக்கை, உங்களால் முடிஞ்ச காணிக்கையை உங்கள் ஆண்டவர் முதல் அந்த பர்த்டேக்கு கொடுத்த அந்த காணிக்கையிலிருந்து நீங்கள் ஏசப்பாக்கு கொடுக்கும்போது ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், வாவ், அவனுக்கு கிடைச்ச இந்த காசுலேருந்து அவன் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறானே இந்த குட்டி பையன் சொல்லிட்டு உங்களை ரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணுவார், ஐயோ குட்டி பையன் பாரு எவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்குறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1000 கொடுத்துருவார். வா சூப்பரில், நம்மளுக்கு 1000 வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம். பர்கர் வாங்கலாம், பீஸா வாங்கலாம். இல்லை யாரோ என்னமோ சொல்கிறாங்க பாருங்கள், இல்லாண்டி ஷவர்மா வாமா, அச்சிச்சோ எனக்கு தெரியலையே, நான் சாப்பிட்டதே இல்லையே, பரவாயில்ல. இந்த மாதிரி அழகாக ஏசப்பா வந்து நம்மளை ரட்டிப்பாக வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஓகேவா குட்டீஸ்? உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நம்ம காணிக்கையாக ஏசப்பாக்கு முதற் பலனை நீங்கள் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கலாம். ஓகே குட்டீஸ், நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் எப்போவுமே ஏசப்பாக்கு நீங்கள் முதன்மையாக வைக்கணும். எப்போவுமே வந்து ஏசப்பாட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாக தருவார். எப்போவுமே வந்து ஆன்ட்டி அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே எப்போவுமே ஏசப்பாட்ட ஃபர்ஸ்ட்டு கேட்டுருங்க. அதுக்கப்புறம் போய் உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா அம்மா அப்பாட்ட பேசிடுவார்.
அப்போ நம்மளுக்கு பெர்மிஷன் கிடச்சிரும். உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா குட்டீஸ்? எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு முதன்மையாக நம்ம கொடுக்கும்போது ஏசப்பா நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஓகேவா குட்டீஸ்? இந்த காயின் ஆபேலை போல் ஏசப்பாக்கு எப்படி முதன்மையாக கொடுத்தாங்களோ அதே போல் நம்ம லைஃப்லேயும் நம்ம ஏசப்பாக்கு முதன்மையாக நம்மளோட காரியங்கள் ஆனாலும் சரி, நம்மளோட ப்ரேயர்ஸ் ஆனாலும் சரி, எல்லாமே அவருக்கு ஃபஸ்ட்டாக நம்ம பண்ணும்போது நம்மளோட லைஃப் எப்போவுமே ஜாலியாக இருக்கும் குட்டீஸ். ஓகேங்களா? நம்மளோட பயங்கள் எல்லாமே ஓடி போயிடும். ஓகேவா குட்டீஸ்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாள் இருக்குது, அதில் இன்னும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த VBSோட ஆன்லைன் கிளாஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா குட்டீஸ்? மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே குட்டீஸ், பாய். என்ன ஏஞ்சல் பைபிளோட வந்திருக்க? இப்போ நம்ம மெமரி வேர்ட்ஸ் படிக்க போகிறோமா? ஆமாம் சானியா, நம்ம குட்டீஸ்க்கு மெமரி வர்ஸ் சொல்லி கொடுத்த நம்ம ஆன்ட்டிங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் டிட்லி புட்லி கூட வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நாமளே சொல்லி கொடுத்துடலான்னு பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்ம ஏஞ்சல் அக்கா பைபிளோட வந்திருக்காங்க. நீங்களும் உங்களோட பைபிள், நோட்டு, பெண்ணெல்லாம் எடுத்து ரெடியாக உட்காருங்க. ஓகேயா? சரி ஏஞ்சல், நீ பைபிளோட மெமரி வேர்ட் சொல்லி கொடுக்க வந்திருக்க. இவங்க 2 பேர் எதுக்கு வந்திருக்காங்க? இந்த 2 அக்காங்களும் நம்ம குட்டீஸ்க்கு ஆக்ஷன் சொல்லி கொடுக்க போகிறாங்க சானியா. ஓ, அப்போ நம்ம இன்னைக்கு ஆக்ஷனோட மெமரி வேர்ட்ஸ் படிக்க போகிறோம். குட்டீஸ் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிற வசனம் சங்கீதம் 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். சங்கீதம் 126:5. வெரி குட் குட்டீஸ், எல்லோரும் நல்ல ஆக்ஷனோட மெமரி ஒர்க்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஜீசஸ், நான் ஜேம்ஸ் வந்திருக்கேன். பை ஜீசஸ். ஜேம்ஸ், நான் ஜீசஸ் வந்திருக்கேன். ஜீசஸ், நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம் ஜேம்ஸ், நீ தினமும் என்னை பார்க்கறதற்கு நீ வருவ. இன்னைக்கு நீ வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் நீ வரலை. அதுதான் நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஜேம்ஸ். என் மேலே அவ்வளோ அன்பா ஜீசஸ்? ஆமாம் ஜேம்ஸ். இந்த ஜேம்ஸ் மாதிரி நீங்களும் தினமும் என்கிட்ட வந்து பேசுவீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையாக காத்திருக்கிறேன் தெரியுமா குழந்தைகளா? ஆனால் நீங்கள் தான் பேசுகிறதில்ல. டெய்லி நீங்கள் எப்போ பேசுவீங்க, நான் உங்கள் கூட பேசணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆனால் நீங்கள் தான் வர்றதே இல்லை. இந்த ஜேம்ஸ் பார்த்தீங்களா, டெய்லி என்கிட்ட வந்து பேசுவார். ஆனால் அவரால் முடியாத சூழ்நிலையில் நான் அவரை போய் பார்த்துருக்குறேன். நீங்கள் எப்பெல்லாம் என்னை கூப்பிடுறீங்களோ அப்போல்லாம் நான் உங்கள் கூடையே இருக்கிறேன். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் என்கிட்ட பேசணும்னு நான் விரும்புகிறேன். டெய்லி என்கிட்ட பேசுவீங்களா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எங்கே இந்த ரெபேக்கா பிள்ளை காணோம்?
அது நான் ஃபஸ்ட்டு டே வந்து செடி நட்டு வச்சுனாங்க ஆண்டி, அதுக்கு தண்ணி ஊற்றினா நான் தெரிலங்க ஆண்டி. அதுக்கப்புறம் செகண்ட் டே ஒன்று ட்ரீ மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ஆண்டி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு, அதுவும் பார்க்க மறந்துட்டாங்க ஆண்டி. அதுக்கப்புறம் உப்பு காஞ்சிட்டான்னு பார்க்க மறந்துட்டாங்க ஆண்டி, அதனால லேட் ஆயிடுச்சுங்க ஆண்டி. வெரி குட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர்ட் போட்டுக்கோங்க, ட்ரீஸ் வேணுனாலும் போட்டுக்கோங்க, அப்புறம் க்ளவுட்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, ஃபோட்டோஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே ஓடுது, இந்த ஃபோர்த் டே ஓடுது. நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சென்ட் பண்ணுற பிள்ளைங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து உங்கள் வீடு தேடி வரும். ஓகே குட்டீஸ், பாய். இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் வெஸ்லி 1703 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் நாள் சாமுவேல் மற்றும் சூசன்னாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவர் தன்னுடைய பெற்றோருக்கு 15வது குழந்தை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பட்டதாரியான இவருடைய தந்தை இங்கிலாந்தில் ஒரு ஆலயக்குருவாக இருந்தார். வெஸ்லியின் பெற்றோர் தேவனுக்காக மிக சிறப்பாக ஊழியம் செய்து வந்தனர். அவருடைய தாய் தன்னுடைய குழந்தைகளை கர்த்தருக்கேற்ற வழியில் அன்புடனும் கண்டிப்புடனும் நடத்தி வந்தார். தன்னுடைய பிள்ளைகள் பேச கற்றுக்கொண்டவுடன் முதல் வேலையாக அவர்களுக்கு கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுத்து காலை எழும்பும்போதும் இரவு படுக்கும் முன்னும் அதை சொல்ல வைப்பார்கள். வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தனிமையில் ஆலோசனை கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். கிரேக்கு மற்றும் லத்தீன் மொழிகளில் தன்னுடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக மாறவும் புதிய ஏற்பாட்டின் பெரும் பகுதிகளை கற்றுக்கொள்ளவும் சூசன்னாள் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை கொண்டிருந்த அந்த தாய் அந்த விசுவாசத்தில் தன்னுடைய பிள்ளைகளும் வளர வேண்டும் என்பதில் மிகுந்த கவனமுள்ளவராயிருந்தார். ஜான் வெஸ்லி 5 வயது சிறுவனாயிருந்தபோது ஒரு நாள் இவர்கள் வாழ்ந்து வந்த வீட்டில் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அவர் தன்னுடைய படுக்கையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். வீட்டிலிருந்த மற்றவர்கள் அனைவரும் விழித்தெழும்பி வெளியே ஓடிவிட்டனர். தேவன் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருந்த சூசன்னாள் தனது மற்ற பிள்ளைகளை அழைத்து எல்லாரும் முழங்கால் படியிட்டு தம்முடைய பிள்ளையை காப்பாற்றும்படி தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பின்பு 2 பேர் சேர்ந்து ஒருவர் தோளில் இன்னொருவர் ஏறி நின்று வெஸ்லியை குதிக்கச் சொல்லி கைகளில் ஏந்தி காப்பாற்றினார்கள். உடனே வீட்டுக்கூரையும் இடிந்து விழுந்தது. இப்படிப்பட்ட மரண ஆபத்தினின்று தன்னுடைய மகன் காப்பாற்றப்பட்டதால் தேவன் இவர் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருப்பதாக சூசன்னாள் உணர்ந்து கொண்டார்.
ஜான் வெஸ்லியும் தன்னுடைய தகப்பனைப் போலவே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து பின்பு தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தாலும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத சன்மார்க்கனாய் வாழ்ந்து வந்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்த அவரை மாற்றின ஒரு சம்பவம் நடந்தது. ஒருமுறை அவர் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த கப்பல் பயங்கரமான புயலில் அகப்பட்டு பலத்த சேதம் அடைந்தது. அந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த மக்களை மரண பயம் சூழ்ந்து கொண்டது. எல்லாரும் தங்கள் ஜீவனை குறித்து கவலை உள்ளவர்களாயிருந்தபோது அந்த கப்பலில் பயணம் செய்த மொரேவிய மக்கள் எதை குறித்தும் பயப்படாமல் மிகவும் அமைதியாய் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வு ஜான் வெஸ்லியின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மொரேவிய மக்களிடம் இருந்த உள்ளான பலன் தன்னிடம் இல்லை என்பதை உணர்ந்தார். மொரேவியர்களின் ஆழமான விசுவாசம் வெஸ்லியை அசைத்தது. வெளிநாட்டில் ஊழியம் செய்ய விரும்பிய அவர் தமது தந்தை இறந்த சில நாட்களிலேயே தன் தாயிடம் அனுமதி கேட்டார். எனக்கு 20 குழந்தைகள் இருந்து அவர்கள் அனைவரும் மீண்டும் சந்திக்க முடியாத இடத்திற்கு தேவனுடைய மிஷனரிகளாக போனாலும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறி அனுமதி வழங்கினார். ஜான் வெஸ்லியின் வாழ்க்கை முறை மிகவும் எளிமையானது. ஆண்டிற்கு 390 ரூபாய் சம்பாதித்த போதும் 1560 ரூபாய் சம்பாதித்த போதும் தமக்கு தேவையான 364 ரூபாய் மட்டும் எடுத்துவிட்டு மீதி தொகையை அப்படியே ஊழியத்திற்கு கொடுத்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படி எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஜான் வெஸ்லியின் காலத்தில் இங்கிலாந்து மக்கள் துன்மார்க்கத்தில் வாழ்ந்தார்கள். குடிவெறியிலும் விபச்சார பாவத்திலும் சூதாட்டத்திலும் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தார்கள். கொலை கொள்ளையெல்லாம் சர்வசாதாரணமாக தலைவிரித்தாடியது. திருச்சபைகளும் கூட வேதத்தின்படியாக இல்லாமலும் சரியான வழிநடத்துதல் இல்லாமலும் செத்துப்போய் காணப்பட்டது. பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க திருச்சபைகள் தவறினதை வெஸ்லி உணர்ந்தார். சபை போதகர்கள் கெட்டுப்போனார்கள். மக்கள் தங்கள் பாவங்களில் அழிந்து கொண்டிருந்தார்கள். சபைகளில் எழுச்சியை கொண்டு வருவதற்காக தான் தேவனால் கட்டளை பெற்றதாகவும் எதிர்ப்புகள், உபத்திரவங்கள், தடைகள் எதுவாயினும் தேவ கட்டளையை மேற்கொள்ள முடியாது என்றும் உறுதியாக நம்பினார். இந்த சூழலில் ஜான் வெஸ்லி தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக சபையில் போதித்தார். ஆவிக்குரிய மனம் திரும்புதலே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்று ஆணித்தரமாக போதிக்க ஆரம்பித்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாத திருச்சபைகள் அவரை வேத புரட்டன் என்று கண்டித்து சபையை விட்டு வெளியேற்றினார்கள். ஆகிலும் அவர் மனம் தளரவில்லை. இவரைப் போலவே வெளியேற்றப்பட்ட நண்பன் ஒருவருடைய ஆலோசனைப்படி பொதுமக்கள் கூடும் இடங்களில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஜனங்களுக்கு தேவனுடைய வசனத்தை போதிக்க அவர்களை தேடிச் சென்றார். தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலேயே செலவிட்டார். மக்கள் எங்கெல்லாம் கூடினார்களோ அங்கெல்லாம் ஓடிச் சென்று தேவனுடைய வார்த்தையை பேசினார். தேவனுடைய வார்த்தையை கேட்ட மக்களில் அநேகர் கிறிஸ்துவண்டை வரத் தொடங்கினார்கள். ஒருமுறை தன்னுடைய தகப்பனுடைய கல்லறையை பிரசங்க பீடமாக பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்ததிலிருந்து தேவ வார்த்தையை அறிவிப்பதில் அவர் எவ்வளவு தாகமுள்ளவராயிருந்தார் என்பது தெளிவாகிறது. ஒரு இரவில் அவர் ஊழியத்தை முடித்துவிட்டு குதிரையில் சென்று கொண்டிருந்த போது திருடன் ஒருவன் அவரிடம் கையில் இருக்கும் பணத்தை தா, இல்லாவிட்டால் கொன்று விடுவேன் என்று மிரட்டினான். வெஸ்லி தன்னிடமிருந்த சில காசுகளை அவனிடம் கொடுத்தார். வேறு எங்காவது பணத்தை ஒளித்து வைத்திருப்பார் என்று எண்ணிய திருடன் குதிரை முழுவதும் தேடிவிட்டு சில புத்தகங்களை தவிர வேறொன்றையும் காணாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி ஓட ஆரம்பித்த போது வெஸ்லி அந்த திருடனை பார்த்து, நில், உனக்கு தருவதற்கு என்னிடம் இருக்கிறது என்று கூறினார். அவர் ஏதோ ஒன்றை தரப்போகிறார் என்று எண்ணிய திருடன் அவரிடம் வந்தபோது வெஸ்லி கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்தவராய் அவனிடம், என் நண்பனே, நீ ஒரு நாள் இந்த வாழ்வை வாழ்ந்ததற்காக வருத்தப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்பதை நினைத்துக்கொள் என்று சொன்னார். அவன் அதை கேட்டுவிட்டு தன் வழியே போய்விட்டார். அவனுடைய இரட்சிப்புக்காக வெஸ்லி ஜெபித்து கொண்டே போனார். சில வருடங்களுக்கு பிறகு ஒரு சாயங்கால ஆராதனை முடித்துவிட்டு வெஸ்லி வெளியே வரும்போது அநேகர் அவரை காண வேண்டும் என்று முண்டியடித்து கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு மனிதர் எப்படியாவது அவரோடு தான் பேச வேண்டும் என்று அங்கிருந்த மூப்பர்களிடம் கெஞ்சினார். அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த போது தான் அந்த திருடன் என்றும் இப்போது ஒரு தொழிலதிபராகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தான் ஒரு தேவப்பிள்ளை எனவும் கூறினார். ஐயா, நீங்கள் அன்று அந்த வார்த்தையை சொல்லாதிருந்தால் நான் இன்னும் திருடனாகவே இருந்திருப்பேன் என்றான். இப்படி தேவன் வெஸ்லியை பல விதங்களிலும் பயன்படுத்தினார்.
வெஸ்லி தன்னுடைய வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து 40,000க்கும் மேற்பட்ட பிரசங்கங்களை பிரசங்கித்தார். தன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு கிறிஸ்துவண்டை வந்த மக்களுக்காக சபை ஒன்றை நிறுவினார். அவர்கள் மெதடிஸ்ட் என்று அழைக்கப்பட்டார்கள். எஸ்டாப்ளிஷ்டு சபையினரால் மெதடிஸ்ட் சபை மக்கள் பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டார்கள். சில வேளைகளில் சில கும்பல்களாலும் கூட தாக்கப்பட்டார்கள். வெஸ்லியை பலமுறை கொலை செய்யவும் முயற்சிகள் நடந்தன. அடித்து துன்புறுத்தி இழுத்துச் சென்றனர். மெதடிஸ்ட் சபை மக்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. அவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவரை காப்பாற்றினார். அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட அநேகர் தேவனுடைய ஊழியத்தை செய்தனர். இங்கிலாந்தில் முதலாவது இலவச கல்வி, இலவச மருத்துவம், அனாதைகளுக்கான இலவச இல்லங்களை வெஸ்லி அமைத்தார். அடிமை முறைகளை ஒழிக்கவும் அரும்பாடுபட்டார். சிறைச்சாலையிலும் ஊழியங்கள் செய்தார். தேவனுக்காக பிரகாசித்துக் கொண்டிருந்த இந்த எரிபந்தத்தின் இறுதி நாட்களும் நெருங்கியது. 1791 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் நாள் தமது 88வது வயதில் மரிக்கும் தருவாயில் தன்னோடிருந்த தன் நண்பர்களின் கரங்களை பற்றி பிடித்து தம்முடைய இறுதி வார்த்தைகளில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே எல்லாவற்றிலும் சிறந்தது என்று சொன்னார். தம்முடைய ஓட்டத்தை கிறிஸ்து இயேசுவில் வெற்றியாய் முடித்த அவர் பரலோகத்தில் தனக்குரிய மேன்மையை பெற்றுக்கொண்டார். தேவனுடைய வார்த்தைகளை யாருக்கும் பயப்படாமல் தீரத்துடன் பேச வேண்டும். எப்படிப்பட்ட தடைக்கற்கள் நமக்கு முன் இருந்தாலும் அவைகளை படிக்கற்களாய் மாற்றி முன்னேறிச் செல்ல வேண்டும். நம்மால் முடிந்த மட்டும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது போன்ற பல பாடங்களை அவர் நமக்கு காண்பித்துச் சென்றிருக்கிறார். நாமும் கிறிஸ்துவின் வழியில் நடந்து அவர் பணி செய்வோம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் விபிஎஸ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த வருஷம். ஜாலியாக வீட்டில் இருந்தே ஒரு பாட்டும் நம்ம பாடிட்டு சூப்பர் கதையெல்லாம் கேட்டுட்டு வசனம்லாம் படிச்சுட்ருக்கோம்ல. உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. சரி, இப்போ எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணலாமா? நம்ம நாட்டில் இந்த உலகம் எல்லா இடத்துலையும் நிறைய கொரோனா வைரஸ் பரவுதில்ல, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக கேட்பார், கண்டிப்பாக விடுதலை கொடுப்பார். எல்லோரும் ஜெபிக்கலாமா? சரி வாங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க பார்ப்போம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சரிங்களா?
பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் ஆண்டவரே அவர்கள் கேட்குறார்களப்பா. ஆண்டவரே சுகத்தை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே இந்தியா தேசத்துக்கு சுகத்தை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. குட்டீஸ் கேளுங்க, சுகப்படுத்துங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஒவ்வொரு வாயை திறந்து கேளுங்க கண்ணா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ் போகட்டும்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார். சிறு பிள்ளைங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார். உங்கள் ஜெபத்தை கண்டிப்பாக அவர் கேட்பார். சேர்ந்து சொல்லுவோம்மா, சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஏசப்பா ஆண்டவரே எங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்கப்பா, தயவு பாராட்டுங்கப்பா. இந்த கொரோனா வைரஸ் போகட்டும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளையிடுவீராகப்பா. அநேகர் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. அநேகர் மறித்து போயிட்டாங்க சுவாமி. ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்குற தேவனப்பா. யெகோவா ரஃபாவா இருக்கிறீர் சுவாமி. சுகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே நிறைய சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவர்களை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர் அல்லவாப்பா. ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார்கள் அப்பா. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார்களே சுவாமி. இவர்களோட ஜெபத்தை கேளுங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே அடியோட போகட்டும்ப்பா. ஆண்டவரே ஆண்டவரே அட்மிட்டாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நிமிஷம் ஆண்டவரே ஒரு சுகம் ஆண்டவரே அவங்களுக்கு செல்வதாக சுவாமி. ஆண்டவரே உங்கள் சுகம் அளிக்கிற கரம் ஆண்டவரே அவர்களை தொடவேமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களோட பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவரே இந்த ஆண்டவரே வைரஸ் ஆண்டவரே இந்த பூமியில் இருக்குதப்பா. ஆண்டவரே நாங்கள் எல்லாத்துக்காக நாங்கள் ஆண்டவரே திறப்பின் வாசலில் நிற்கிறோம். ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகள் நிற்கிறார்களே அப்பா. எல்லாத்துக்காக பகிர்ந்து பேசி ஜெபிக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இறங்குங்க சுவாமி. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கட்டளிட வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவரை கட்டளிடமா ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வைரஸோட இடம் இல்லாமல் போவதாகப்பா. எத்தனை நாள் இந்த கஷ்டத்துக்குள்ளே இருப்போம் சுவாமி. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகணும்ப்பா. ஆண்டவரே படிக்கணும் சுவாமி. ஆண்டவரே ஒரு வருஷமாக ஸ்கூலுக்கு போகலை ஆண்டவரே. அவர்களோட படிப்பெல்லாம் கெட்டு போகுதே சுவாமி. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே வேலை இழந்துட்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. இன்னும் அநேக ஆண்டவரே கஷ்டங்கள் இருக்குதே அப்பா. தினசரி வேலை பார்க்குறவங்க கஷ்டப்படுறார்களே சுவாமி. ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் கரங்களில் ஆண்டவரே ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு கேட்டு ஆண்டவரே நீங்கள் பதில் தருவேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீரே பெரிய காரியத்தை செய்வீராகப்பா. ஆண்டவரே நாங்கள் நாளை தினத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே கம்மியாகிற சாட்சிகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு மகிழ நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுவேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இந்த தேசத்துக்கு விடுதலை கட்டளிடணுமா ஜெபிக்கிறோம். கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு விடுதலை கட்டளிடணுமா ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக கரங்கள் ஒப்புவிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இந்த ப்ரேயர் இதோட விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். தினமும் காலையில் எந்திரிச்சோன்னா தேங்க்யூ ஜீசஸ் இந்த நாளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சுகமாக இருக்கிறோம்ல. ஆனால் நிறையா பேர் இந்த நாளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறையா பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம டெய்லியும் ஜெபிக்கிறோம். சரியா? ஜாம் பண்ணுவீங்களா? ஓகே, வெரி குட். பாய் பாய். என்ன குட்டீஸ் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல. ஆனால் 4 நாள் விபிஎஸ் எப்படி போச்சுனே தெரியலல்ல சானியா. ஏஞ்சல் கவலைப்படாத, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஜாலியான டே. அதாவது நாளைக்கு அறுப்பின் பண்டிகை. நாளைக்கு ஃபுல்லாக கொண்டாட்டம் தான் ஏஞ்சல் நம்மளுக்கு. ஓ அப்படியா சானியா, சூப்பர் சூப்பர். நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஆமாம் ஏஞ்சல், அதுவும் நான் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். நான் மட்டும் இல்லை, நம்ம குட்டீஸும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஓ அப்படியா? சானியா சொல்லவே மறந்துட்டேன். நம்ம குட்டீஸ்க்கெலாம் நேற்று ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குதுன்னு சொன்னோம்ல. அதில் நம்ம குட்டீஸ் எல்லாருமே பைபிள் கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அழகாக வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. நீ அதை பார்த்தியா? ஓ நான் பார்த்தேன் ஏஞ்சல். எல்லாருமே டைலாக்லாம் பேசி அனுப்பியிருந்தாங்க தெரியுமா? ஆமாம் சானியா. குட்டீஸ் நாளைக்கு செலிப்ரேஷன் இருக்கு, எல்லாம் கண்டிப்பாக வந்துடுங்க. என்ன ஓகேயா குட்டீஸ்? நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. முக்கியமாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேயா? பாய்.